சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது மகள் ஐஸ்வர்யாவுடன் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்த கையோடு கடப்பாவில் உள்ள 400 ஆண்டுகள் பழமையான அமீன் தர்காவிலும் AR ரஹ்மானுடன் இணைந்து வழிபாடு நடத்தியுள்ளார். ஒரே நாளில் திருப்பதி தர்கா என மத நல்லிணக்க ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரஜினியை மதங்களை கடந்து மனிதங்களை நேசிப்பவர் எங்கள் தலைவா என ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். உடன் வருபவர்கள் ஓடி வரும் அளவுக்கு இந்த வயதிலும் அதிகாலையில் சுறுசுறுப்பாக வீறுநடை போட்டு திருப்பதியில் சுப்ரபாத சேவை தரிசனத்தை முடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இசைப்புயல் AR ரஹ்மானுடன் சேர்ந்து தர்காவில் வழிபாடு நடத்திய தரமான காட்சிகள்தான் இவை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தனது மகள் ஐஸ்வர்யாவுடன் சென்ற ரஜினிகாந்த் சுப்ரபாத சேவையில் சுவாமி தரிசனம் செய்தார். தேவஸ்தான வேத பண்டிதர்கள் ஆசி வழங்கியதைத் தொடர்ந்து கோவிலிலிருந்து வெளியே வந்த ரஜினியை பார்த்தவுடன் ரசிகர்கள் உற்சாகத்தில் தலைவா தலைவா என்று கோஷம் போட்டனர். இதனிடையே செய்தியாளர்கள் ரஜினியிடம் கேள்வி எழுப்ப 6 ஆண்டுகளுக்கு பின் திருப்பதி மலைக்கு வந்து ஏழுமலையானை வழிபட்டது மகிழ்ச்சி. உதயநிதிக்கு தனது வாழ்த்துக்கள். சாமி கும்பிட வந்த இடத்தில் வேறு எதுவும் பேச விரும்பவில்லை என்று மட்டும் பதிலளித்துவிட்டு அவசரமாக புறப்பட்டு சென்றார் ரஜினி. திருப்பதி விசிட்டை முடித்த கையோடு கடப்பா மாவட்டத்தில் உள்ள 400 ஆண்டுகள் பிரசித்தி பெற்ற அமீன் தர்காவிற்கு இசையமைப்பாளர் AR ரஹ்மான் மற்றும் மகள் ஐஸ்வர்யாவுடன் சென்று வழிபாடு செய்தார் ரஜினிகாந்த். முன்னதாக பிளாக் கலர் BMW காரில் இருந்து இறங்கிய ரஜினியை தர்கா நிர்வாகிகள் இருகரம் கூப்பி வரவேற்றனர். பின்னர் ரஜினி மற்றும் AR ரஹ்மானுக்கு கழுத்து நிறைய மாலை அணிவித்து மரியாதை செய்து தங்கள் வழிபாட்டு முறைப்படி தலையில் தொப்பி அணிவித்து தலைப்பாகை கட்டிவிட்டு மரியாதை செய்தனர். இதேபோல் ஐஸ்வர்யாவும் தலையில் முக்காடு போட்டிருந்தார். இப்படி ஒரே நாளில் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திருப்பதியிலும் அமீன் தர்காவிலும் ரஜினி வழிபாடு நடத்தியுள்ள நிலையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் எங்கள் தலைவர் மதங்களை கடந்து மனிதங்களை நேசிப்பவர் என ரஜினியை அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.